ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி பருப்பு அடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அடை பண்ணுறதுக்கு 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கும் கம்மியாக பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி எடுத்துக்கலாம். 1 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கல் அரிசி. அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா அலசிட்டு ஒரு 5 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். பட்டை வத்தல் ஒரு 3 பட்டை வத்தல் நான் சேர்த்துக்கிறேன். ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போதான் அடை சுடுறதுக்கு கரெக்டாக வரும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒவ்வொரு அடையாக நம்ம தோசைக்கல்லில் ஊற்றி எடுக்கலாம். ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. கல் சூடானோன்னே நம்ம அடை தோசை ஊற்றி எடுக்கலாம். நம்ம பச்சரிசிலாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த அடை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க அடைக்கு, அப்போ தான் நல்லா வேகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. அடை நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டுங்க. இது அடிக்கடி வீட்டில் செஞ்சு கொடுங்க. நல்லா ஓரளவு ஒரு சைடு வெந்தோன்னே அடுத்த பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக விடுங்க. இன்னொரு அடையும் ஊற்றி எடுத்தாச்சுங்க. அவ்வளோதான், அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.